நீ வரமாட்ட. ஏன் தெரியுமா? உனக்கு தைரியமும் இல்ல, நான் கேட்க போற கேள்விகளுக்கு பதிலும் இல்ல. महादेवी अम्मा श्री चक्रवासिनी महादेवी अम्मा श्री सिंहवाहिनी सकल चराचर चेतनदायिनी महादेवी. எதுக்கு இப்போ இவ்வளோ ஆச்சரியமா என்ன பார்க்குற? எதுக்கு இவ்வளோ கோவம்? யார் மேல உனக்கு வருத்தம்? நான் எப்போலாம் அந்த திருப்புர சுந்தரி மேல கோவமா இருக்கனோ அப்பெல்லாம் டக்குன்னு வந்து என் முன்னாடி நிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? வார்த்தையால சொல்லலன்னாலும் குழந்தைங்க மனசுல இருக்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கிற சக்தி அந்த தாய்க்கு இருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தையோட பிரச்சனையை தீக்க அந்த தாய் தான் என்னை அனுப்பி வச்சிருக்கா போல இருக்கு. உன்னை சமாதானப்படுத்த தான் வந்திருக்கேன். இப்போ நீ இவ்ளோ வருத்தப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? வீட்ல இன்னைக்கு துர்கா பூஜை ஆரம்பமாகுது. எல்லாரும் சேர்ந்து என்ன தொல்லை பண்றாங்க, பூஜை பண்ணுன்னு. பண்ணிட்டா போகுது. இதான் நீங்க சமாதானப்படுத்துற லட்சணமா? செவடம் கிட்ட போய் கஷ்டத்தை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நாள்ல முடிச்சிட்டு போயிடலாம், ஆனா 7 நாள் பண்ணணுமா? உயிரே போயிடும் போல இருக்கு. பண்ணாம தப்பிக்கவும் முடியாது. பண்ணலன்னா நான் ஒரு கோழைன்னு சொல்றாங்க. பூஜை பண்ண அவளுக்கு தலை வணங்கின மாதிரி ஆயிடும். அவளுக்கு தலை வணங்குறது அவ்வளோ கஷ்டமா? சுயமரியாதை உன்னை தடுக்குதா? அம்மா அப்பாவுக்கு தலை வணங்கணும், குருவுக்கு தலை வணங்கணும், நல்லவங்களுக்கு தலை வணங்கணும் தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அவ பேர் தான் இதுல வரலையே. அப்படின்னா அவ யாரு? வஞ்சகி, தந்திரக்காரி. மோசம் பண்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன மோசம் பண்ணாவ உனக்கு? அவளே ஒரு பெரிய வஞ்சகி. எல்லாரையும் காப்பாத்துறேன், எல்லாருக்கும் உதவி செய்யறேன்னு பேருக்கு சொல்லிக்கிட்டு எல்லார்கிட்டயும் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு அவ மட்டும் நிம்மதியா உட்கார்ந்திருக்கா. ஆனா அவளை நம்பி வரவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவ எல்லாரையும் வஞ்சம் பண்றான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் இந்த கோவில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் அவகிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டியிருக்காங்க. அவங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் அவ போக்கிருக்காளா? நெய் தீபம் என்ன, அங்க பிரதட்சணம் என்ன, விரதம் என்ன, சஹஸ்ரநாமம் என்ன, எல்லாரும் அவளுக்காக செய்யறாங்கல்ல. பக்தர்களுக்கு ஒரு நியாயம் பண்ண வேண்டாமா? எங்க இருக்கு நியாயம்? யாருக்கு நிம்மதி இருக்கு? சுருட்டுறவங்களுக்கு தான் இப்போ நல்லது நடக்குது. பணம் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. சத்தியம் சுருண்டு போயிடுச்சு. கஷ்டமா இருக்கு. இத அவ பாத்துக்கிற லட்சணமா? தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அவ யாரையும் விட மாட்டா. மனுஷன் தானா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் செய்யறா. ஆனா அவளோட கணக்கு என்னன்னு யாருக்கும் தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது, நல்லவங்க அழிஞ்சு போறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் பூர்வ ஜென்மத்து கர்ம பலன். அதை அனுபவிக்காம தப்பிக்கவே முடியாது. தண்ணில குதிக்காம நதியோட அக்கறைக்கு போறது சாத்தியமா? அவங்க பாவ புண்ணிய பிரகாரம் அவங்க அனுபவிக்கணும்னா இந்த கோவில் எதுக்கு, அந்த திருப்புர சுந்தரி எதுக்கு, எல்லாரும் வேண்டது எதுக்கு? அவங்க அப்படியே இருந்துட்டு போலாம்ல. இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. கையெடுத்து கும்பிடுறது கஷ்டத்தை போக்குறதுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல பண்ண எந்த தவறுகளையும் திரும்ப செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. அவகிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டா அவ நல்ல வழியா காட்டுவா. கெடுதல் பண்ணாம பாத்துக்குவா. உருப்படுறதுக்கு ஒரு வழியா காட்டுவா. தினமும் அவளோட பேரை சொல்லிக்கிட்டு அவளை மனசார நம்புனா
தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு பிரச்சனைய சின்னது பண்ணிடுவா. நீங்க சுத்தி வலிச்சுதான் சொல்றீங்க, நேரடியா பதில சொல்லல. அதோ அந்த கல்லு சிலை திருப்புர சுந்தரி மாதிரி. அம்மா அம்மா, சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா இது உண்மைம்மா. அந்த மகமாயி நம்மள கண்ணை திறந்து பார்த்துட்டாம்மா. நம்ம வீட்டு வாசல்லையே தாம்மா நிக்கிறா. இந்த துர்கா பூஜையை பண்ணிட்டா அவ நம்ம வீட்லயே வந்து உட்காந்துருவா. அது எனக்கு நிச்சயமா தெரியும். நீங்க சொல்றது என்னங்க? உண்மையதான் சொல்றேன். நம்ம வீட்டுல துர்கா பூஜை நடக்க போகுது, விருப்பாட்ச சாஸ்திரிகள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலான்னு போயிருந்தேன்ல. அவர் என்னடான்னா தானே இங்க வந்து பூஜையை ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டார். நீங்க சொல்றது உண்மையா? சத்தியமா உண்மைதான். நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுல யார பார்த்தாலும் மூஞ்சியை திருப்பிட்டு போனவரு இன்னைக்கு திடுதிப்புன்னு இவ்வளவு மாறி போயிருக்காருனா எல்லாம் அந்த மகமாயி கருணைதாப்பா. என்னால இப்ப கூட இதை நம்பவே முடியல. அவரே நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே நான் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். வரவா வேண்டாமான்னு கேட்டாரு. தயவு செஞ்சு வாங்கன்னு அவர் காலில் விழுந்துட்டேன். அன்னைக்கு உங்க அப்பா அன்னைக்கு ஸ்ரீ சக்கரத்துக்கு ஆராதனை பண்ண புண்ணியம் இப்ப நமக்கு பலன் கிடைச்சிருக்கு. அது உண்மைதாம்மா. பின்ன என்னடா, அவ்வளோ பெரியவரு, அந்த அம்மனை ஆராதனை பண்றவரு, அவரை பாக்குறதுக்காக எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கும்போது அப்படிப்பட்டவர் நம்ம வீட்டுக்கு வர்றாருனா புண்ணியம் இல்லாம வேற என்னடா இது? ஒரு பக்கம் சுந்தரி துர்கா பூஜைய பண்றேன்னு ஒத்துக்கிட்டது, வித்யாசங்கரனுக்கு வாடகைக்கு ஓட்டுறதுக்கு காருங்க கிடைச்ச விஷயம், உங்களுக்கு திடீர்னு உத்தியோக உயர்வு கிடைச்சது, சாஸ்திரிகள் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னது, இதை எதையுமே என்னால நம்ப முடியலைங்க. திடீர்னு இதெல்லாம் தானா நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த அம்மனால மட்டும்தாங்க முடியும். 22 வருஷ காலமா உன் கோயில்ல சேவை பண்ணதுக்கு பலன் கொடுத்துட்ட தாயே. உன்னோட அனுகிரகம் இருந்தா எதை வேணாலும் செய்ய முடியும்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட. உனக்கு இது பேராசையா தெரியலாம் தாயே. மனுஷங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் திருப்திங்கிறதே இருக்காது. ஆனா என்ன பண்றது, மனசு ஏங்கி தவிக்குதே. மொத்தமா உன் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிறேன் தாயே. என்னுடைய புண்ணிய பலன்கள் அத்தனையும் உன்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். இந்த வீட்டுல சதா சர்வகாலமும் உன் பூஜை, சக்கர ஆராதனை, ஸ்லோகம், மந்திரம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவரு இப்ப எங்கே இருக்காரோ, எப்படி இருக்காரோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே தெரியலையே தாயே. சக்கரத்தை காப்பாத்துறேன்னாரு, தவம்னு சொன்னாரு, கடைசியில சம்சாரத்தையே திறந்துட்டு போயிட்டாரே. இப்ப இந்த வீட்டுல துர்கா பூஜையை நாங்க நடத்த போறோம். அவர் மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது தாயே. ஆனா 7 நாள் துர்கா பூஜை முடியறதுக்குள்ளையாவது தயவு செஞ்சு அவர் எப்படியாவது வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண. பிள்ளைக்கு அப்பா, மருமகளுக்கு மாமா, பேர பசங்களுக்கு தாத்தா, இது எல்லாத்துக்கும் மேல நான் சுமங்கலிதாங்கிற திருப்தியாவது எனக்கு கிடைக்கும் தாயே. நான் நெத்தியில இவ்வளவு நாளா வைக்கிற குங்குமம் வீண் கிடையாதுன்னு நிரூபிச்சு காட்டி தாயே. அவரை வர சொல்லு தாயே. நான் உன்னோட மக தாயே, எனக்காக நீ அவரை வரவழைய. அவரை வர சொல்லு தாயே. அம்மா.
இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் உயிர் போனாலும் சரி, அவளுக்கு மட்டும் நான் தலை வணங்க மாட்டேன். அவ சரியான தந்திரக்காரி. அவளுக்கு பூஜை பண்ண எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்ல. யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த அம்மன் துணையா இருப்பா, கவலைப்படாத. அவகிட்ட இருந்து காப்பாத்துன்னு அவளையே போய் கேட்டா அவ உதவி செய்வாளா? ஆமா, உதவி செய்வா. நம்ம பக்தியில இருக்கிற நம்பிக்கை உறுதியா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த காலத்துல ராமாஞ்சநேய யுத்தத்துல ராமர் பெயரை ஸ்மரண பண்ணி அந்த ஆஞ்சநேயர் ராமனைய ஜெயிக்கலையா? அப்படிதான் இதுவும். உனக்கு பூஜை பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, என்னை காப்பாத்துன்னு அவளை கேளு, நிச்சயமா உனக்கு உதவி செய்வா. பெரிய புத்திசாலி தான் நீங்க. அவகிட்ட தலை வணங்காம தப்பிக்கணும்னா அவகிட்ட போய் தலை வணங்கி கேளுன்றீங்க. அவ மட்டும்தான் கபடக்காரின்னு நினைச்சேன். பக்தர்களும் அப்படிதானா? தாய் போல பிள்ளைங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு நிக்கிற பாருங்க, எனக்கு தான் புத்தி இல்ல. நீ துர்கா பூஜை பண்றதுக்கு தயாரா இரு. உன்னோட நல்லதுக்கு தான் அந்த மகமாயி துர்கா பூஜை பண்றதுக்கான சூழ்நிலைய ஏற்படுத்தியிருக்கான்னு எனக்கு தோணுது. இத செஞ்சீனா அது உனக்கு தான் நல்லதா இருக்கும். பண்ண மாட்டேன்னா மாட்டேன் தான். ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேக்குறேன். மறுபடியும் அவளுக்கு பூஜை பண்ணுன்றீங்க. ஆமா, அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, முகத்தை பார்த்து ஜோசியா சொல்ற வித்து எனக்கு தெரியும், நான் திருப்புர சுந்தரி மேல கோவமா இருக்கிறதுக்கு காரணமும் தெரியும் நீங்களே. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த உலகமே தலைவணுகிற அந்த திருப்புர சுந்தரிய பார்த்தா எனக்கே இந்த அளவுக்கு வெறுப்பு வருது. அவ முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கலையே, என்ன காரணம்? யாருக்கு தெரியும்? அந்த காரணத்தை தெரியப்படுத்ததான் அந்த மகமாயி துர்கா பூஜை பண்ணுன்னு உன்னை வற்புறுத்துறாளோ என்னமோ. அரச குடும்பத்தில் வாரிசாக பிறந்த ராஜராஜ ஸ்ரீ மதுகேஸ்வர புத்திரி சங்கீத சரஸ்வதி சகல அஸ்திர சாஸ்திர வித்தைகளையும் கற்றறிந்த மூவுலகிலும் காணாத அதிலோக சுந்தரி குமாரி மயூரி தேவி வருகிறார். இனி ஒரு ஜென்மம் எனக்கு இருந்தா அதுல உனக்கு எதிரியா தான் இருப்பேன். சுந்தரி வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? துர்கா பூஜை இருக்குல்ல, துர்க்கை அம்மனை பத்தி தெரியும்ல. எவ்வளவு சீக்கிரம் அவ வரம் கொடுக்குறாளோ அவ்வளவு சீக்கிரம் கோபமும் படுவா. விஷயம் தெரிஞ்சு நான் போகலைன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இருந்தாலும் என் மனசுக்கு என்னவோ இது சரியா படலைங்க. ஏன் அப்படி? ஏழை வீட்டுக்கு போறோன்றதுனாலயா? என்னாச்சு உனக்கு? அம்மனுக்கு ஏழைங்க பணக்காரன்னு வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாது. அவளுக்கு விரதம் எங்க பண்றாங்களோ அதுதான் வைகுண்டம், அதுதான் கைலாசம். அவ பின்னாடியே மகாலட்சுமியும் நிப்பா. நீ வேணா பாரு, சேகரன் வீட்டுக்கு லட்சுமி கடாச்சாரம் வந்துடும். காரணம் இருக்கிறதுனால தான் இந்த துர்கா பூஜை பண்ற யோசனையா அவங்க மனசுல அந்த அம்மன் ஏத்தி இருக்கா. அது அவர் வீட்டு விஷயம், நமக்கு எதுக்கு, விட்டுருங்க. அங்க இருந்துதானே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரணும். வரும்போதே அந்த தாய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காளே. கன்னி பொண்ணுங்க துர்கா தேவிக்கு பூஜை பண்ணா சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மாங்கல்யத்துக்கு தேவதை யாரு? கௌரி. அந்த கௌரிக்கு பூஜை பண்றதுனால அந்த கன்னி பொண்ணு கழுத்துல ஏற மாங்கல்யம் நீடிச்சு நிலைக்கும். அது இல்லைங்க, இருந்தாலும் நீ தேவையில்லாம தடங்கல் பண்ணாத, எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நீ முதல்ல கிளம்பு. முதல் நாள் துர்க்கை பூஜையை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். பெண் புத்தி பின் புத்தின்னு அன்னைக்கே பெரியவங்க ஏன் சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? இதுக்காகத்தான். என் விருப்பத்துக்கு தடை போடுற மாதிரி எந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்ல வராத. நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கேட்டா இந்த கல்யாணமே வேணாம்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்காகத்தான் நீ எதையும் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எதிர்காலத்தை பார்க்கிறவன். இந்த கல்யாண விஷயத்துல என்ன தடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற சக்தி என்கிட்ட இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அந்த தேவர்கள் எல்லாம் சமுத்திரத்தை கடையும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. மலையை கொண்டு வந்து வச்சாங்க, அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணாங்க, அது மூழ்கிறதுல இருந்து காப்பாத்தினாங்க. கார்கோடக விஷம் 1 2 இதுக்கு நடுவுல அமுதத்தை கடையும் போதும் பிரச்சனை வந்தது. இதையெல்லாம் செய்யறது யாரு? அந்த மகாவிஷ்ணு. அவனே அவதாரம் எடுத்து தான் செஞ்ச சங்கல்பத்தை செஞ்சு முடிச்சு கொடுப்பான். அப்படித்தான் அம்மனே எல்லாத்தையும் நடத்துவா. எல்லாம் அவளோட பொறுப்பு தான். இது அவளுடைய சங்கல்பம்.
இருந்தாலும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீ சொல்றது வேதமும் கிடையாது, உபனிஷமும் கிடையாது, மந்திரங்களும் கிடையாது. போ போ, அடுப்புல சாதத்தை வச்சுட்டு என் பின்னாடியே வராத. முதல்ல அதை போய் வடி. இல்லைங்க, அது சுந்தரி பிறந்தப்போ. மொத்தத்துல அந்த பொண்ணை பலிபீடத்துக்கு தயார் பண்றதுக்கு கிளம்பிட்டீங்களா? நல்ல காரியத்துக்கு போகும்போது சிவபூஜையில கரடி பூந்தத மாதிரி ஏங்க கூடவே அபசகுணமான வார்த்தைகள் வேற. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நடக்க போற அபசகுணத்தை தடுத்தே தீரும். ஆனா நீங்க பசு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை ஏன் சீண்டி பார்க்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு கன்னி பொண்ணுக்கு நல்ல வழியை காட்டினா 100 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம். ஒரு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு பூமியையே தானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். அந்த காலத்துல 8 வயசுலயே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படிப்பட்ட பொண்ணை கண்ணை கட்டி காட்டுல விட்டுருவாங்களாம். அந்த சங்கடத்துல இருந்து பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு தான் இதையெல்லாம் சொன்னாங்க. அத மறுபடியும் நீங்க எனக்கே சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த பொண்ணுக்கு அநியாயம் பண்றீங்க. இதுல என்னங்க அநியாயம் இருக்கு? சேகர இருக்கிற நிலைமைக்கு அவன் பொண்ணை என்ன மாதிரி ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளை அனுப்புறதுக்கு அவன் கற்பனை கூட பண்ணிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நானே போய் அவர் பொண்ணை என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறேன்னு சொன்னா இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க எண்ணம் சரியில்லையே. நீங்க பணம் உள்ளவரு, பெரிய பணக்காரர், உண்மைதான். உங்களுக்கு அந்தஸ்தும் இருக்கு. ஆனா மனசளவுல நீங்க பணக்காரன் இல்ல. சேகரனை விட நீங்க பெரிய ஏழை, பரம ஏழை. இப்ப கூட பணக்கார தோற்றத்துல நீங்க பிச்சை எடுக்கத்தான் போறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வாமனர், அந்த சேகரன் பலி சக்கரவர்த்தி. போது நிறுத்துங்க பேச்ச. வாமன பலு சக்கரவர்த்தி தலையில கால வச்சு இந்த உலகத்தையே காப்பாத்தனா. நீங்க 1000 சொல்லுங்க. சுந்தரி தான் என் வீட்டு மருமக. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்தா ஸ்ரீ சக்கரம் உங்க கைக்கு வந்து சேரும், உண்மைதான். ஆனா அதை வச்சுக்கிற தகுதியாகட்டும் மனோ தர்மமாகட்டும் உங்களுக்கு இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஏற்கனவே நிமிர முடியாதவன் மேல பெரிய மலை வந்து விழுந்துச்சான். அந்த மலையை தூக்கி போடுற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கு. அதுக்கு சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அந்த காரியத்தை நிறைவேற்றத்தான் இந்த கல்யாணம். பாருங்க, என் காரியத்தை நான் எப்படி சாதிச்சு காட்டுறேன்னு பாருங்க. ஆனா இதுல அந்த பொண்ணோட எதிர்காலம் அடங்கி இருக்கு. அவ என் வீட்டு மருமகளா ஆகணுன்றது அவ தலையில எழுதுன விதி. அதுல ஏதாவது தப்பாச்சுன்னா அந்த எழுத்தை அழிச்சிட்டு மறுபடியும் அவ தலையெழுத்த நான் எழுதுவேன். அவ தான் என் வீட்டு மருமகன்னு எழுதுவேன். இவர் எண்ணங்கள் மோசமா இருக்கு. இவர் ஒரு நல்ல காரியத்தை கூட செய்ய போறது இல்ல. ஏன் காரியம் ஆகிறதுக்கு இவரை நான் நம்பி உட்கார்றதை விட நானே வேற எதையாவது செஞ்சாகணும். தேவையில்லாம பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. 6 மணிக்கு வீட்டுல பூஜை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள ஏதாச்சும் செய்யணும். நான் போலன்னா என்ன கோழன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு போறதுக்கு மனசு இல்ல. நீங்க வயசுல பெரியவங்களா இருந்தாலும் என்னோட தோழியா தான் நினைக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்களேன். ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. தோழின்னு சொல்லிட்டல்ல, உன்னோட நட்புக்காக நீ செய்ய வேண்டிய வேலைய நானே செய்யறேன். அம்மன் முன்னாடி நான் தலை வணங்குறேன். உதவி செய்யணும் கேட்டுக்கிறேன், சரியா? ஆனா நீ என் கூட வரணும். நீ கையெடுத்து கும்பிட வேண்டாம், என் கூட வந்து நில்லு. இவ எதிரில நிக்கிறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. உடம்புல சேர்த்து பூசின மாதிரி இருக்கு. என்ன கேட்கணுமோ நீங்களே அவளை கேட்டுக்கோங்க. சுந்தரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பிரச்சனைய நான் உன் முன்னாடி வைக்கிறேன். அந்த பிரச்சனையை இனி தீர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சுந்தரியோட வீட்ல துர்கா பூஜை பண்றதா இருக்காங்க. அந்த பூஜையை சுந்தரி தான் உட்கார்ந்து செய்யணுங்கிறாங்க. உனக்கே தெரியும், சுந்தரிக்கு உன்னை கண்டாலே ஆகாது.
உன்னை பார்த்தாலே அவளுக்கு கோவமா வருது. நீ ஒரு வஞ்சகின்னு சொல்றா, தந்திரக்காரின்னு சொல்றா, ராட்சசின்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது அவ எப்படி உனக்கு பூஜை பண்ண முடியும்? இல்ல சுந்தரி?